we can say the personality reflects on our face அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ அதை நான் பார்த்துட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த காம்ப்ளிமெண்ட். அதாவது நீங்கள் உங்கள் கொஷன்லேயே வந்து ஆன்சர் இருக்குது. த பர்சனாலிட்டி ரிஃப்ளெக்ட்ஸுங்கிறது, அந்த பர்சனாலிட்டி, அந்த இன்னர், அந்த ஹார்ட் எல்லாமே வந்துட்டு உண்மையை பேசி உண்மையாக இருந்தால் போதும். எல்லா இடத்துலையும் அந்த உண்மை மட்டும்தானே, அந்த ஆனஸ்டி தானே. ஆனஸ்டி இஸ் எவ்ரிதிங் அப்படின்னு நான் நம்புகிறேன். இனி லுக்ஸை பற்றி நீங்கள் சொன்னீங்க. ஐ ஹாவ் எ வெரி சீரியஸ் ஒப்பீனியன் அபவுட் இட். ஐ நெவர் அலோ எனி கெமிக்கல் டு டச் மை ஃபேஸ். ஓ, நம்ம ஆர்டிஸ்ட் தான், ஏதோ ஒரு ஐப்ரோ பண்ணுவோம், அது பண்ணுவோம், ஏதோ அதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். ஆனால் லுக்ஸுக்காக சில பேர் சொல்லுவாங்க, ஒரு 10 வயசு குறைஞ்சிடும், நீங்கள் அதை செஞ்சால் நல்லாயிருக்கும், நீங்கள் இது செஞ்சால் நல்லாயிருக்கும். நோ, ஐ டோன்ட் அக்ரி. பிகாஸ் ஏஜுங்கிறது எப்போவுமே கிரேஸ்ஃபுல்லாக நடக்கணும். என்ன வயசு தெரியறோமோ அதுவே தெரியட்டும். அதுக்கு கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்சால் இட்ஸ் ஆல் காட்ஸ் வில், காட்ஸ் கிஃப்ட். அது கடவுளுடைய முடிவு. நம்மளுடைய ஹேபிட்ஸு, நம்மளுடைய வே ஆஃப் அப்ரோச் டுவர்ட்ஸ் லைஃப் அண்ட் ப்ளஸ் அவர் ஹெல்த் ஆல்சோ. ஐ பிலீவ் இன் த ஒரிஜினாலிட்டி. அந்த ஒரிஜினலாக இருக்கிற இட்ஸ் ஆல் டெம்ப்ரரி. ஏதாவது பண்ணிக்கிட்டு வந்தால் இட்ஸ் டெம்ப்ரரி. இஃப் யூ ஏஜ் வித் கிரேஸ், ஐ பிலீவ் இன் தட். அதுதான் நம்மளை வந்துட்டு ரொம்ப பியூராக கொண்டு வந்து அது நிறுத்தும். ஒரு லிப்ஸ்டிக் போடுறதுல தப்பில்லை, ஒரு பூ போடுறதுல தப்பில்லை. ஆல்வேஸ் யூ ஷுட் கம் ப்ரெசன்டபிள், அது தப்பில்லை. பட் அதையும் மீறி முகத்துக்குள்ள ஐ டோன்ட் பிலீவ் இன் சர்ஜரிஸ். ஐ டோன்ட் பிலீவ் இன் ஆர்டிஃபிஷியல் ட்ரீட்மெண்ட். தட் இஸ் கீப்பிங் மீ வெல்னு நான் நினைக்கிறேன். வெரி பியூட்டிஃபுல்மா. இந்த சிச்சுவேஷனில், இந்த காலகட்டத்தில் இட் இஸ் வெரி ரேர் டு சமன் டெல் ஆல் திஸ். ஐ நோ, தட்ஸ் வை ஐ செட் திஸ். ஏன்னா அதில் வந்து நிறைய பேரோட கெரியர் வந்து பாதிக்கப்படுது. ஆமாம், அது இட்ஸ் ஆல் டெம்ப்ரரி. தட்ஸ் ஹவ் ஐ ஃபீல் அபவுட் திஸ். லெட் மீ ஏஜ் கிரேஸ்ஃபுல்லி. என்ன பண்ணாலும் வந்து நம்ம வயசு என்னமோ அதுதான் தெரியும், அதுதான் தெரியணும். ஐ எம் ஹாப்பி யூ ஹேவ் ஆஸ்க்ட் மீ திஸ் கொஸ்டின்.